இது எங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மனசில் இருக்க அந்த நபரும் நீங்களும் இணைவீர்களா? அதாவது நீங்களும் அவரும் கதைச்சு கொள்ளாமல் இருந்தாலும் சரி, இப்போது நீங்களும் அவங்களும் தொடர்பு கிடையாது, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கதைச்சு கொள்றதில்ல அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படி இருக்கிறவங்களும் நீங்களும் கூட நீங்கள் காதலிக்கிற அந்த நபரும் நீங்களும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிரிஞ்சு போயிருந்தாலும் இட்ஸ் ஓகே. திரும்பியும் மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கா? இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கா? உங்களுக்குள்ள திரும்பவும் அந்த காதல் மலருமா? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து 3 பேர் வச்சுக்கன்னு நீங்கள் எதுவுமே குழம்பி கொள்ளாதீங்க. ஸோ நம்ம வந்து ஒரே கலெக்டிவ் ரீடிங்காக தான் பார்க்க போகிறோம். இது வந்து கலெக்டிவ் ரீடிங். ஸோ திரும்பவும் எதுவும் குழம்பி கொள்றதில்ல. 2 பையிலலாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. எப்பவும் போல தான் நம்ம ஒரு பையிலேருந்து எந்தெந்த விஷயம் அப்படின்னு செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மற்ற டெக்லேருந்து ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அது கூடவே இன்றைக்கி நம்ம ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் காதலுக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க உறவுக்காக ஏஞ்சல் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்க எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவுமே டைம்லெஸ் தான். நீங்கள் எப்போ எந்த பொழுது தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போது அந்த பொழுது உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையிலே இருக்கும். ஸோ மற்றது வந்து உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கும் போது அதிகமான தகவல்களை வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். முதல்ல ஏஞ்சல் இந்த விஷயத்துக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அவங்க சைடில் இருந்து அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஸோ இதுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில விஷயம் வந்து உங்களை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது முதல்ல நம்ம ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கணும் அப்படின்னா கூட நம்மளை சுற்றி எந்த விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு உங்களை சுற்றி எந்த விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு தெரில. உங்களை சுற்றி நடக்கிற விஷயம் அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களை சுற்றி ஒரு பிரச்சனை நடக்கும்போது பக்கத்தில் இருந்து அந்த பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அது அப்படி கிடையாது. எல்லா மனுஷங்களும் எல்லா நேரத்துலையும் நல்லவங்களாக வந்து இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால வந்து நீங்கள் ஒரு சில நல்ல விஷயம் நடக்குது, உங்ககிட்ட வந்து நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா அதை நான் சரின்னு எடுத்துக்கொள்கிறீங்க. அதுதான் பிரச்சனையே. அதை நினச்சிட்டு திரும்ப உங்கள் மனசுக்குள்ள அதை போட்டுட்டு திரும்ப கன்ஃப்யூஸ் ஆகிக்கிறீங்க. ஒன்றுமே இல்லாத விஷயத்த அடிக்கடி ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்க. ஸோ நாம் வந்து எதுவுமே இல்லாத விஷயத்த ரொம்ப அதிகமாக அதை பற்றி சிந்திக்கும் போது, அதாவது கெட்ட விஷயத்த வச்சுக்காம நமக்கு இந்த விஷயம் நடந்தால் கெட்ட விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு அது ரொம்ப அதிகமாக சிந்திச்சு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிப்போம், கன்ஃப்யூஸ் ஆகிப்போம். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த கெட்ட விஷயம் வந்து நடக்க பார்க்குறீங்கல்ல. உங்களை சுற்றி எவ்வளோ டார்க் எனர்ஜி இருக்குன்னு அந்த ஏஞ்சலை பாருங்க, எவ்வளோ டார்க்குள்ளே போயிட்டு உட்காந்துட்ருக்காண்டு. ஸோ நீங்கள் அப்படி இருக்க நீங்கள் அதுலேருந்து வெளியே முதல்ல வாங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்களை சுற்றி என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் கண்டுக்கொள்ளாமல் நீங்கள் அதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் செஞ்ச விஷயத்தை தான் திருப்பி பண்ணிகிட்ருக்கீங்க இந்த லவ் லைஃப்பில் பொறுத்த மட்டும். உங்களால் ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாது. அதுதான் பிரச்சனையே. ஸோ நீங்கள் அதிலேருந்து வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு இந்த பிரச்சனை எப்படி நடந்துகிட்ருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை எதில் தொடங்கிச்சு, இதை எப்படி முடிக்கணும், இதிலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஏஞ்சலுங்களுக்கு இதை தான் சொல்கிறாங்க. உங்கள் லவ் லைஃபுக்கு இவங்களும் சேர்கிறதுக்கு முதல்ல நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், முதல்ல நீங்கள் தெளிவாகணும் அப்படின்னு தான் ஏஞ்சலும் சொல்கிறாங்க. அப்போ தான் அதில் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து கிளியர் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம்.
ஸோ ஏஞ்சல் உங்ககிட்ட என்ன மெசேஜ் கொடுத்தாங்களோ அதே மெசேஜ் தான் அப்படியே காதில் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. இந்த லவ் லைஃப்பில் பொறுத்த மட்டும் சில இல்லாத விஷயத்த நீங்களே நினச்சிட்டு நீங்களே அதை கொஞ்சம் பெருசாக்கிட்டு அதுக்குள்ளேயே மாட்டிட்டு எப்படி வெளியே வர தெரியாமல் இருக்கீங்க. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே கூட ஒரு குட்டி விஷயம் தான் நடந்துக்கலாம். அந்த விஷயத்தில் உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி, ஒருவேளை அவங்கள சுற்றி இருக்கவங்களா இருக்கும், இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கவங்களா இருக்கும், அந்த குட்டி விஷயத்த கூட ரொம்ப பெருசாக கதைச்சு பெருசாக்கிப்பாங்க. ஸோ இதில் பிரச்சனையை க்ரியேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா அந்த தேர்ட் பார்ட்டி தான். அதாவது உங்களை சுற்றி இருக்கவங்க. நீங்கள் லவ் பண்ணுறீங்க, நீங்களும் அவங்களையும் தவிர்த்து மற்ற எல்லாருமே தேர்ட் பார்ட்டி தான். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அவங்க க்ரியேட் பண்ணினதில் நீங்கள் சிக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி சிக்கிக்கிட்டது நீங்கள் ஒரு சிலர் என்னென்னா நீங்களே உருவாக்கிக்கிறீங்க பிரச்சனையை மனசுக்குள்ளே வச்சு. இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ சந்தேகப்படுறது, உங்கள் பார்ட்னரை கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறது அப்படின்னு நீங்களே சந்தேகப்பட்டுக்கிறீங்க. இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் இதை உங்ககிட்ட பண்ணியிருப்பார். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தெரில என்ன நடக்குது. இப்போ நீங்கள் அப்படி தான் இருந்துகிட்ருக்கீங்க. எவ்வளோ தான் ரீடிங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்தாலும் கூட மனசு என்ன ஓகே ஆகி அதுக்குள்ளேருந்து வெளியே வராது. அந்த நிமிஷத்துக்கு நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகேயாக இருக்கும். ஆனால் அப்படி இருந்தால் கூட திருப்பியும் அதுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அதை பற்றி அதிகமாக யோசிக்கிறது அப்படியே இருக்கீங்க. ஸோ இந்த கார்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெளிவாக தெரியுது அப்படின்னா, நீங்களும் சரி அவங்களும் சரி ரொம்பவே அதிகமாக காயப்பட்டிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் கூட யோசிக்கலாம், இதை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்குமே பயம் இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறையா இழந்துப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது. ஸோ அவங்களுக்கும் இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்துடுச்சு, இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, நான் நிறைய இழந்துட்டேன் அப்படிங்கிற பயம் உங்களுக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. ஸோ நீங்களும் அப்படி தான் ஒரு சில விஷயத்த ஓப்பனாக போய்ட்டு கதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் கதைக்க மாட்டேன்றீங்க. மேபி நீங்கள் இந்த பிரச்சனைலாம் அவங்கக்கிட்ட போய்ட்டு ஓப்பனாக கதைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இவ்வளோ பெரிய இடைவெளியாக விழுந்துக்காது. 2 பேரும் இணைஞ்சே இருந்துப்பீங்க. அதாவது உங்களுக்கு இந்த பிரிவுன்றதே வந்திருக்காது. அதாவது ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சண்டை போட்டதை நினச்சி எங்கே இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடுமோ அப்படின்னே நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியை இழுத்துட்டீங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நீங்கள் அப்படி நினச்சி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு முடிவுக்கே வந்துட்டு. ஸோ இப்போ திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் யோசிக்கிறீங்க, ஐயோ நானும் இவ்வளோ தப்பு பண்ணிக்கக்கூடாது, இந்த விஷயத்தில் நானும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போய்க்கணும் அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது அந்த விஷயம்லாம். ஸோ இப்போ தான் நீங்கள் யோசிக்கிறீங்க, திரும்பவும் நானும் நீனும் சேர்ந்தா என்ன. அதாவது கையில் இருக்கும்போது காயப்படுத்துறது அது நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் பண்ணிவிட்டு இப்போ யோசிச்சுட்ருக்க அடுத்து என்ன பண்ணுறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணி இது முன்னோட்டு போகிறது. ஸோ இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இதில் பார்த்துட்ருக்க ஒரு சிலருக்கு கண்டிப்பாக அவங்களோட திரும்ப ஒரு சான்ஸ் இருக்குது, இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் இயக்கப்படுற விஷயத்தில் 2 வகையான இயக்கம் இருக்குது இல்லைங்க. ஒருத்தர் எப்படின்னா இது சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒருத்தவங்க எப்படி அப்படின்னா அந்த பழைய விஷயம் முடிஞ்சு போன விஷயத்த நெகட்டிவ் விஷயத்தையே யோசிக்கிறீங்க, அது ரொம்ப தப்பு. ஸோ கார்ட்லேயும் அதே தான் வந்திருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் காயப்படுத்திட்டது எனக்கு தெரில, நீங்கள் அவங்களை காயப்படுத்தி முதுகில் குத்துற மாதிரி பண்ணிட்டீங்களா, இல்லை அவங்க உங்களை காயப்படுத்தி முதுகில் குத்துற மாதிரி பண்ணிட்டாங்களான்ட்டு தெரில. ஆனால் இங்கே நிறைய வலியும் வேதனையும் என்னால் பார்க்க முடியாது. அவங்களோட கதைக்காமல் இருக்கும்போது கூட இந்த வலியும் வேதனையும் உங்கள் 2 பேத்துக்குமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ வேணும்னு நினைங்க, நல்லதே ஏன்னா சான்ஸ் இருக்குது. ஒரு பார்த்துட்ருக்க எல்லாருக்கும்னு கிடையாது, இது ஒரு சிலருக்கு பர்டிகுலராக ஒரு சிலருக்கு ஒரு சான்ஸ் இருக்க மீண்டும் நீங்கள் இணையறதுக்கு. ஒரு சிலரோட எனர்ஜி இங்கே முடிஞ்சு போச்சு, அவங்க பயப்படுறாங்க. அவங்க திருப்பி கதைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைய பயம் இருக்குது, நிறைய ஏமாற்றம் இருக்குது, நிறைய வார்த்தைகள் பேசினது அப்படியெல்லாம் பார்க்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு. அது மீண்டும் தொடரணும் அப்படிங்கிற ஆசையே உங்கள் பார்ட்னருக்கு கிடையாது. ஆனால் இங்கே பர்டிகுலராக ஒரு சில பர்சனுக்கு மட்டும்தான் அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க, வேணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மனசுக்குள்ள காயமும் இருக்குது. ஸோ அந்த காயத்தை வச்சுட்டே திருப்பி ஒரு ரிலேஷன்ஷிப் தொடங்குறதுங்கிறது அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல.
அதனால கூட அவங்க கொஞ்சம் ஓய்வு விட்டுருக்கலாம். இதுக்கு ஓகே, இப்போதைக்கு ஓகே, இதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னுட்டு ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஸோ இது வந்து அப்படியே அந்த ஏஞ்சல் கார்டில் வந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு மனசில் காயம் இருக்குல்ல, நிறைய வலி இருக்குது, அதனால அவங்கள பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது வேறு மாதிரி தோணிக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் தள்ளி நின்று தூரமாகலாம் இருக்கீங்க, 2 பேரும் கதைச்சிக்கிறது இல்லைல்ல. ஸோ அப்படி இருந்து அவங்கள பார்க்கும்போது ஸோ அவங்க மூவ் பண்ணுற விஷயம் அவ்வளவுமே உங்களுக்கு தப்பாக தான் தெரியுது. ஸோ இவன் எனக்கு இவ்வளோ காயத்தை கொடுத்துட்டு இவனால் எப்படி இப்படி பண்ண முடியுது, ஏன் அப்படி பண்ணுறாங்க, எப்படி இவனால மட்டும் இது முடியுது, என்னால் முடியலைல்ல, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா சீரியஸாக அவங்களும் அந்த இடத்துல சந்தோஷம் கிடையாது. ஏன்னா நீங்கள் தூரமாக இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியுது, அவங்களுக்கு கவலையாக கிடையாது, அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ஆனால் சீரியஸாக அப்படி கிடையாது, அவங்களுக்குமே வலியும் வேதனையும் ரொம்ப இருக்குது. ஸோ நீங்கள் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால உங்கள் மைண்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் அதை மாற்றுங்க, நல்லதே யோசிங்க, அது ரொம்பவே நல்லது மீண்டும் அவங்களோட சேர்றதுக்கு. ஸோ இதில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மீண்டும் வந்து இணையிறது, கதைக்கிறது, இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு ஆசைப்படுறதுலாம் இந்த வந்து கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஏன்னா ஒரு சிலரோட ரிலேஷன்ஷிப் சொன்னலாம் அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க திருப்பி ஐயோ எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப், ஐயோ வேண்டாம் அப்படின்னு தெரிச்சின்னு ஓடுற மாதிரி மூவ் பண்ணிட்டாங்க. அப்போவே மூவ் பண்ணிட்டாங்க. எப்போ வேண்டான்னு உங்ககிட்ட சொல்லிட்டு விலகி போய்ப்பாங்களோ அந்த நேரமே மூவ் பண்ணி போயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய வலி கொடுத்துருக்கீங்க, அவங்க இருக்கும்போது நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் ஆகிக்கு, அது கூட இருக்கவங்கனால தான். இல்லை நீங்கள் வந்து அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஒரு தேர்ட் பார்ட்டி, 3வது நபரோட தலையீடு இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்பீங்க. இதை நீங்கள் பண்ணிப்பீங்க, இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் பண்ணிப்பார், 3ஆம் நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. ஸோ அப்படி 3ஆம் நபருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள பேச விட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்கள தலையிட விட்டதுக்கு அப்புறம்தான் இப்படி ஒரு பிரேக்கே வந்திருக்கும். இது 2 விதமான பேருக்கும் பொருந்தும். அது மூவ் பண்ணினவங்களுக்கும் பொருந்தும், இப்போ வந்து சேரணும்னு காத்துட்ருக்கவங்களுக்கு கூட பொருந்தும். திருப்பவும் அவங்கக்கிட்ட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் சரி அவங்களும் சரி மனசை விட்டு பேசுங்க. தேர்ட் பார்ட்டியை வந்து உள்ளுக்க விடாதீங்க. அது வந்து திருப்பவும் அந்த ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ திருப்பவும் அப்படி பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா தெளிவாகவே தெரியுது, ஒரு சிலர் வந்து மூவ் பண்ணி போயிட்டாங்க, அவங்க வர முடியாது. இங்கே 2 டவர் வந்திருக்கு. ஸோ ஒரு டவர் என்னத்தை குறிக்குது அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அவங்க மீண்டும் வந்து அவங்களோட ஒரு காதல் புதுசாக தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பார்த்துட்ருக்க ஒரு சிலருக்கு வந்து ஐ எம் சாரி, அவங்க வந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பயம் இருக்குது. ஆனால் இப்போ காத்துட்ருக்கவங்க ஒரு டவர் கொடுத்துட்டு போனவங்க அந்த ஆசைப்படுறாங்க. இதோ பர்டிகுலர் பர்சனுக்கு கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அவங்க வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு சன் கார்டு வேணும், அதாவது நியூ பிகினிங் அது வேணும், 2 பேரும் மீண்டும் இணையணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இங்கே வந்து இவங்க ஆசைப்பட்டால் கூட இவங்க மனசுக்குள்ளே வந்து இந்த பயம் இருக்கும். ஏன்னா இங்கே ஏதோ ஒரு ஏமாத்து வேலை ஒன்று நடந்திருக்கு. அந்த ஏமாத்து வேலையை நீங்கள் பண்ணிப்பீங்க, இல்லைன்னா அவங்க பார்ட்னர் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் இங்கே ஒரு சண்டையே க்ரியேட் ஆகிக்கும். ஸோ அதை நினச்சி பயந்துகிட்டே ஒருத்தவங்க வந்து மூவ் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் ஐயோ வேண்டாம். இங்கே ஒரு சிலர் மட்டும்தான் நினைக்கிறாங்க, நீங்களும் சரி அவங்களும் சரி, மீண்டும் இணைவோமா, மீண்டும் போய் காதலில் சொல்லுவோமா, மீண்டும் அவங்க கூட காதலிக்கணும், திரும்பவும் இந்த உறவை வந்து புதுப்பிச்சு கொள்ளணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. ஆனால் இதுக்கு சில எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் போட்டிருப்பீங்க, இல்லைன்னா அவங்க அந்த சைட்லேருந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் பதில் சொல்லிக்க மாட்டீங்க, இல்லைன்னா நீங்கள் செஞ்சு அவங்க கதைக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ண விஷயத்துக்கு அவங்க பதில் சொல்லாமல் இன்னும் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா உடனேலாம் வந்து கதைக்க முடியாதுல்ல, கொஞ்சம் வலி இருக்குது, இன்னும் அப்படியே இருக்குது. நிறைய ஸ்பாட்ஸ் பார்த்தாச்சு.
ஸோ அதனால வலியெல்லாம் இருக்குது. அதனால கொஞ்சம் அதெல்லாம் ஆறட்டும் அப்படின்னு கூட அவங்க கொஞ்சம் பொறுமையாக அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா நம்மளை சுற்றி அந்த கசப்பான விஷயம்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. கசப்பான விஷயம் கசப்பாக ஏதாவது சாப்பிட்டா கூட அது கொஞ்சம் அப்படியே நாக்கில் ஒட்டிகிட்டே இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் மனசுக்கும். எவ்வளோ காயம்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த காயம் அப்படியே ஒரேடியாலாம் போயிடாது. நீங்கள் ஆசைப்படுறீங்க இது உடனே நடக்கணும் அப்படின்னு. உடனே நடக்கிற மாதிரி விஷயம்லாம் நடக்கலை உங்களுக்கும் அவங்களுக்குள்ள. அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும் போது அந்த கசப்பான விஷயம்லாம் கொஞ்சம் மாறணும், குணமடையணும். அந்த காயப்பட்ட மனசு கொஞ்சம் குணமடையணும். அதுக்கப்புறம் தான் அவங்க கதைப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் இன்னும் ஒரு புது நியூ பிகினிங், அதாவது புது காதல் ஒன்று திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்களே கூட உங்ககிட்ட கதைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ நீங்களும் அவங்களும் மீண்டும் இணையணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தேர்ட் பார்ட்டியை தவிர்த்துடுங்க. அது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்க தான் இவ்வளோ பிரச்சனையை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் சைடில் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க சைடாக இருக்கலாம். ஓகே, அவங்க சைடாக இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா இதை பற்றி யோசிக்கிறாங்கல்ல, இது என்ன நடந்துச்சு இந்த இடத்துல அப்படின்னு. ஸோ இதெல்லாம் யோசிக்கும்போது அவங்களுக்கும் ஒரு இடத்துல தெளிவு வரும். ஸோ அப்போ அவங்களாம் புரிஞ்சுப்பாங்க. ஓகேயா, அது உங்கள் சைடில் தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துடுங்க. எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் உங்கள் 2 பேத்துக்கும் நடுவில் எந்த கைடன்ஸுமே கொடுக்க விடாதீங்க. ஏன்னா நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்க அன்றைக்கி அப்படி பண்ணிட்டு போனாங்க, நீங்கள் அவங்கக்கிட்டே போக போகிறீங்க அப்படின்னு தப்பான கைடன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு மீண்டும், ஏன்னா காதலிச்சா உங்களுக்கு தான் தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்க, உங்களை எவ்வளோ கேர் பண்ணிப்பாங்க அப்படி சொல்லி. ஸோ காதலிச்சது நீங்களும் அவங்களும் தான், தேர்ட் பார்ட்டி கிடையாதுல்ல. ஸோ அதனால தேர்ட் பார்ட்டிக்கிட்ட ஹெல்ப்போ கைடன்ஸோ எதுவுமே கேட்காதீங்க. முக்கியமாக தேர்ட் பார்ட்டியை வச்சு அவங்கக்கிட்ட போய்ட்டு கதைக்கிறதோ, பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறன்ற பேரில் கதைக்கிறதோ வச்சுக்கொள்ளாதீங்க. அது அவ்வளோ நல்லது கிடையாது. திரும்பவும் பிரச்சனை க்ரியேட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்த்துடுங்க. கொஞ்சம் பொறுமையாக காத்துட்டு இருங்க, நல்லதே நடக்கும். ஓகே, ஒரு சிலரோட காதல் முடிஞ்சிச்சு. அதாவது அவங்களுக்கும் பிரச்சனை நடக்கும்போது அவங்க பயந்துட்டு அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெயினெல்லாம் அவங்களால தாங்க முடியாது அப்படின்னு அப்போவே மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஒரு சிலருக்கு மட்டும் கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஓடுற மாதிரி தான் அவங்க மனசுக்குள்ளேயும் ஓடிட்டே இருக்குது. அதனால கண்டிப்பாக உங்ககிட்ட கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொருத்தருக்கு கூட பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இதையே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.